இருக்கிற ஜனநாயகன் பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு ஏற்கனவே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்த நிலையில இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால 2025ல இருந்து அவரோட கடைசி படம், அதுக்கப்புறம் அவர் சினிமா விட்டு விலகுறாரு அப்படின்ற மாதிரி அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் 2026ல சிஎம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பு முக்கியம் இருக்கு அப்படின்னு ஆடியோ லான்ச்ல கூட வந்து சொல்லியிருக்காருங்க. சிஎம் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு எடுத்தவொடனே சிஎம் ஆகிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. மேபி ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இவர் வந்து சினிமா விட்டு போகிறாரு, மறுபக்கம் அவருடைய மகன் டைரக்டராக வந்து என்ட்ரி ஆகிறாரு. நம்ம சுந்தீப் கிஷான் வச்சு வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ மெயினாக என்ன பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜாதி பேஸ்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு பாலிடிக்ஸ் தான் இங்க மெயினா பேசிட்டு இருக்கு. இங்க டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆகட்டும், இல்ல மத்த கட்சிகளையும் வந்துட்டு டார்கெட் பண்ணி வச்ச அந்த வசனம் ஆகட்டும், இப்படின்னு தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவையே டார்கெட் பண்ணி எதிர்த்து இருக்கிற மாதிரி இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மெர்சல் படம் இந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் டே வந்துட்டு சென்சார் போர்டு மூலமா ப்ராப்ளம் ஏற்பட்டு மறுநாள் பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ரிலீஸ் ஆகுற அந்த நாள் அன்னைக்கு தான் வந்துட்டு கோர்ட் வந்துட்டு ஜட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுமா, இல்லை நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுமா, இல்லை மறுநாள் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது பொறுத்து வந்து பார்ப்போங்க. கண்டிப்பாக 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் விடாமுயற்சி படம் கூட தள்ளி போச்சு. ஜனநாயகன் படத்துடைய கதையை வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு தரமான படம். ஏற்கனவே நேஷனல் அவார்டு வாங்க ஒரு பகவத் கேசரி படம். பாலிவுட் கரியர்லயே அதுதான் ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு பாலிடிக்ஸ் படம் ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி தோணுது. ரிப்பீட் மோட்ல நம்ம பார்க்கும்போது ஒர்க் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.